கடவுளே, உலகம் அனைத்து உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு பாவொன்று இசைக்கும். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே கடவுள் நமக்கு மழை பொழிவு தருகின்றார். பேறு பெற்றவர்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பேறு பெற்றவர்களாக வாழ்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். இறைவனுடைய பேறு பெற்ற பிள்ளைகளாக, மக்களாக வாழ்வதற்காக தொடர்ந்து முயற்சிப்போம். இறைவன் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் தர வேண்டும் என்று ஆடுவோம். தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். முதல் அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 17, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. அந்நாட்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சேர்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிறித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கிறித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. தூய மத்தேயு நற்செய்தி பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாயும் தந்தையுமான இறைவனில் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வாக்கு பொய்த்து போகாது. அதுதான் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். எலியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், கடவுளுடைய வாக்கினால் அன்று பனியோ மழையோ பெய்யாது என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். அந்த வார்த்தை நிறைவேறும் என்பதால் அவர்
அரசனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டும் என்பதால் ஆண்டவர் அவரை யோர்தானுக்கு அப்பால் உள்ள ஆற்றிலே சென்று பதுங்கியிருக்க, ஒளிந்து கொள்ள, கடவுளுடைய வார்த்தையை இன்னும் தெளிவாக அறிவுறுத்த வேண்டும் என்று அவர் அங்கே அவரை காப்பாற்றுவதை பார்க்கின்றோம். அவருக்கு இறை பராமரிப்பு கிடைப்பதையும் பார்க்கின்றோம். காகங்கள் அவருக்கு உணவு கொடுத்ததாகவும் நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிப்போர் பேறு பெற்றவர்களாக வாழ்வார்கள். பேறு பெற்றவர்களாக இருப்பதற்கு இறைவார்த்தை அவர்களுக்கு நிறைவை கொடுக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஏழையரின் உள்ளத்தராகவோ, இரக்கமுடையவராகவோ, கனிமுடையவராகவோ, நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டவராகவோ, துயர்வுறாகவோ நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கடவுளால் பேறு பெற்றவர்களாக வாழ முடியும். பேறு பெற்றவர்களாக நாம் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதற்காக நாம் துன்பப்படுகிறோம், எதற்காக நாம் பேறு பெற்றவர்களாக மாற முடியும் என்பதைத்தான் இந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது எதற்காக? விண்ணரசுக்காக நீங்கள் இல்லாதவை பொல்லாதெல்லாம் பற்றி சொல்லப்படும் போது மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். யார் பேர் பெற்றவர்களாக மாற முடியும்? இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இறைவாக்கினராக இருப்பவர் தான் பேர் பெற்றவராக மாற முடியும். இறைவாக்கினராக வாழ்பவர் தான் கடவுளுடைய பேறு பெற்ற மனிதராக மாற முடியும், ஆசீர்வாதங்களை பெற முடியும், விண்ணுலகில் அவர்களுக்கு கைமாறு கிடைக்கும். எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பேறு பெற்றவர்களாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா? இறைவாக்கினராக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா? இறைவாக்கினராக நம்முடைய சொல்லும் செயலும் இருந்தால் நாம் பேறு பெற்றவர்களாக மாற முடியும். அப்படி வாழுகிற போதுதான் நமக்கு துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும். நாம் துயரொருவராக மாற முடியும், நாம் நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டவராக மாற முடியும், நாம் இரக்கமுடையவராக இருக்க முடியும், கனிவுடையவராக இருக்க முடியும், ஏழையின் உள்ளத்தாக இருக்க முடியும். எப்போது? இறைவாக்கினராக வாழ்கிற போது. அப்படி வாழ்கிற போதுதான் நாம் ஆண்டவருடைய பேறு பெற்ற பிள்ளைகளாக மாற முடியும். எனவே இறைவாக்கினராக வாழ்வதால் இறைவனுடைய பேறு பெற்ற பிள்ளைகளாக விண்ணுலகில் கைமாறு மிகுதியாக பெறக்கூடியவர்களாக வாழ்வதற்கு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். நம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துலகரை வானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனும் இந்த வல்லமையேந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை மூக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகரை வானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனும் இந்த வல்லமையிலிருந்து நாங்கள் ரஸ்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமானது ரஸ்தை முக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றிடும் ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமணப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்க என்னை கழுவிரலும், என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்படுகிற இந்த காலை திருப்பலியானது எல்லாம் அல்ல வானகத்தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது தூய திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கண்ணிமையாளந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடும் இந்த உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வில் எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் புனித அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு வாழ்த்துரைத்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மன்னகமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகெல்லாம் பரவிருக்கும் மது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் மது திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாம்பத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நான் உட்கொள்ளும் உமது திருவுடலும் திரு ரத்தமும் என் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாக நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பதாக.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தள்ளிவர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகிறோம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவேற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி நம்மில் தொடர்கிறது. இறைவா, உமக்கு நன்றி.